எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் மாதத்துல வர 12வது மாதம் பங்குனி, அதே மாதிரி 12வது நட்சத்திரம் உத்திரம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா முருகன் வழிபாடு. அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது தான். இன்னும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி, ராமர் சீத்தை, முருகன் தெய்வானை இவங்களுடைய திருமணமும் இந்த பங்குனி உத்திரம் நாளன்னைக்கு தான் நடந்தது. அதனால இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு திருமணம் தடை இருக்கிறவங்க, இல்லைன்னா ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு செட் ஆகாதவங்க இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து முருகனை தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு விரைவில் திருமணம் கைக்குடி வரும் அப்படின்றது ஐதீகம். ஆனால் அது உண்மையும் கூட. இந்த பங்குனி உத்திரம் இந்த வருஷம் ஏப்ரல் 11ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்திரம் வருது. அந்த அன்னைக்கு காலையிலே நீங்கள் எந்திரிச்சிட்டு முருகர் வழிபாடு எல்லாமே செஞ்சுட்டு அகல் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் விரதத்தை தொடங்கலாம். ஏதாவது நைவேத்தியம் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் பாலாவது நீங்கள் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு, இல்லைன்னா முடிஞ்சவங்க சர்க்கரை பொங்கல் வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிக்கலாம். அது பெஸ்ட்டு. அதே மாதிரி காலை மதியம் 2 வேளையும் விரதம் இருந்துட்டு ஈவினிங் நீங்கள் முருகருக்கு ஏதாவது படையல் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் என்னால் ஃபுல் டே விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா காலையில் ஒரு வேளையாவது நீங்கள் விரதம் இருந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது முருகன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா முருகனை நீங்கள் வீட்டில் இருந்தே தரிசனம் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இது திருமணம் தடை இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, திருமணம் ஆனவங்களும் கூட இந்த அன்னைக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னா மாங்கல்ய பாக்கியம் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பங்குனி உத்திரம் அன்னைக்கு விரதம் இருந்து முருகனுடைய அருளை முழுசாக நீங்கள் பெறணும் அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.